ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்ச கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கருவாடு வாங்கி நல்லா தலையெல்லாம் கிள்ளிட்டு தோலெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஜீரகம், மிளகு, வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் வரமிளகா 4, காஷ்மீரி மிளகா 2 சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சேர்க்காமல் அப்படியே வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நம்ம இந்த மாதிரி கொள்ளி கருவாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே சின்ன சின்ன கருவாடை, நெத்திலி கருவாடு இருக்குது, அந்த கருவாடு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். அது கத்திரிக்காயில் போட்டுக்கலாம். இது நம்ம தனியாக குழம்பு வைக்க செம்ம சூப்பராக இருக்கும். அந்த கருவாடு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உரிச்சு கருவாடு வாங்காதீங்க. உரிச்சு கருவாடு வாங்கினா குழம்பு நல்லா இருக்காது. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போதும் இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டா. நல்லா வதக்கலாம். புளி பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகா, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு எல்லாம் சேர்த்துருக்கேன். இதில் தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். கடாய் வச்சாச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரிசி வச்சு கிரேவி சேர்த்துக்கலாம். அடுப்பு கம்மியாக வச்சுக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். போதும், நல்லா கொதி வரட்டும். குழம்பு கொதிக்குது. இப்போ இந்த கருவாட்டை சேர்த்துக்கலாம். இந்த கருவாட்டு கூடயே நம்ம கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கத்திரிக்காய் சேர்க்கல, வெறும் கருவாட்டு குழம்பு மட்டும் செய்கிறேன். கத்திரிக்காய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக கம்மன்னு மணக்குது. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கருவாடு இந்த மாதிரி வெந்திருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது பாருங்கள் வரும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சாதத்துக்கு செம சூப்பராக இருக்கும். பழைய சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.